இந்த ஆர்டர் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ண ஆர்டர் தான் இது. இது வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் தான். இந்த கஸ்டமர் கொஞ்சம் எங்கள் சாய்ஸில் விட்டனால நாங்கள் ஒரு சில சஜஷன் வந்து கொடுத்துருந்தோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் என்னென்னா, இந்த கஸ்டமரோட தங்கச்சிக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்காக இவங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செயின் பிரேஸ்லெட் தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டைப் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் போட்டு வேணும், கூட ஹார்ட் ஒரு சில சார்ம்ஸ்லாம் போட்டு வேணும், உங்ககிட்ட இருக்க சார்ம்ஸ் கலெக்ஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெட்டர் சார்ம் ஓகே. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட உள்ள சார்ம்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அனுப்புனேன். அவங்க வந்து அனுப்புனதுமே வந்துட்டு சூப்பர், நான் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்து உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சில சார்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கோல்டு செயினில் சில்வர் சார்ம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கோல்டு செயினில் சில்வர் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்டே நான் திரும்ப நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களே சரி ஓகே நம்ம கோல்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இனிஷியல் போட்டு வேணும், அங்கேங்க ஹார்ட் இருக்கிற மாதிரி ஒரு சில சார்ம்ஸ் இருக்க மாதிரி வேணும்னு சொன்னனால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்ன பண்ணோன்னா சும்மா வச்சு காட்டி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஓகே அவங்க கேட்ட மாதிரி இனிஷியல் போட்டது, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில சார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு நானே சூஸ் பண்ணி, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சூஸ் பண்ணி இதை இங்கே வைக்கலாம், இது இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யாமல் பிரேஸ்லெட் செய்யாமல் வச்சு அனுப்பினோம். அவங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ பண்ணிங்களா, உடனே பண்ணிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர் எக்ஸைட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக நிறைய ஆடியோ தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோலேயே தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பி. அவங்களுக்கு ஆர்டர் பண்ணதும் சரி, ஆர்டர் பண்ணதும் அந்த ப்ராடக்ட் கையில் கிடச்சதும் சரி, அது வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க தங்கச்சிக்கு கிஃப்ட் பேக் பண்ணுங்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஆர்டர் கையில் கிடச்சதும் ரொம்ப பிடிச்சதும் திரும்ப இன்னும் 2 திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு தான், பர்த்டேக்கு. ஸோ அதோட சேர்த்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை செயினும் அதுக்கப்புறம் வந்துட்டு இயரிங் காம்போவும் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணுற வீடியோ கூட நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க சிஸ்டர் பிடிச்சிருக்கான்னு தெரியணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். மறக்காமல் உங்கள் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போல. இது மட்டும் இல்லை, 3rd டைமும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. தென் இந்த பிரேஸ்லெட்டில் உள்ள அந்த இனிஷியல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 சிஸ்டர் போல். ஸோ அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இந்த கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு நினச்சேன் இது இவ்வளோ சார்ம்ஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு நினச்சேன். ஆனால் ஃபைனல் லுக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நார்மலாக பார்க்குறத விட கையில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு இயரிங்கும் கொடுத்துருந்தோம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.